ஹலோ எவ்ரிவான், ஐம் இம்ரான். இன்னைக்கு தொழில பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியின் இருக்கக்கூடிய பிரமுகர் இணையறுவதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று அவங்க நினைக்கிறோம். ஏன் இதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, காளியம்மாள் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை விட்டு விலகி இருக்காங்க. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே கட்சியில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டிவிகே தலைவர் விஜய் அவரை பற்றி முதல்ல நடிகராக பார்த்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகரையும் தாண்டி அவர் ஒரு சமூக ஆர்வலராகவும் ஒரு கட்சியின் தலைவராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. நிறைய நபர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. எனக்கும் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன அந்த கொள்கை மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு கொள்கையாக எனக்கு தெரிஞ்சிச்சு. எத்தனை பேருக்கு அந்த கொள்கையை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த் இவங்க பம்பரம் போல சுற்றி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது இன்னைக்கு களத்தில் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் விஜயுடைய தந்தையை ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு போட்டு நல்ல ஒரு கேள்விகளாக கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் சரியான விடையை சொல்லியிருக்காரு. அருமையான விஷயத்தெல்லாம் பேசியிருக்காரு. என்னன்னா, அவர் என்ன செய்வாருன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஏப்ரல் அவருடைய ஷூட்டிங் முடியுது. அதுக்கப்புறம் அவருடைய களத்தில் இறங்கி செய்யக்கூடிய வேலையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதற்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கும். என்ன அவர் களத்தில் இறங்கி வேலை செய்வாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுக்கு தமிழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழராக ஒருத்தர் முதலமைச்சராக ஆக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயம், ஒரு பெருமையாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் என்ன அண்ணன் சொல்லணும்னு நாங்கள் பார்த்துருப்போம். இவரை ஒரு தலைமை ஏற்பதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஈகராக வெயிட்டிங்கில் இருக்காரு. இவர் நல்லது செய்வாருன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட எத்தனை பேர் இதற்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த 2ஆம் ஆண்டு விழாவில் எந்தெந்த நிகழ்வு நடக்குது, எந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.